நம்ம ஆரே ஃபால்ஸோட vlog part 2க்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸோ சென்னையிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ ஃபால்ஸோட அடிவாரத்துக்கு இப்போது வந்துவிட்டோம். ஸோ இனிமேல் தான் நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி ஃபால்ஸுக்கு ரீச் ஆக போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மண் எல்லாமே ஃபுல்லாக ரெட் சாண்டு, சுற்றி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு டென்ஸு ஆன ஃபாரஸ்ட் மாதிரி செடிகளாக இருக்குது. ஸோ நல்ல கூட்டம் இருக்குது இன்றைக்கி சண்டேங்கிறனால. நிறைய பேர் இந்த டைமை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஃபேமிலியோடலாம் வந்திருக்கிறாங்க. மோரோவர் நமக்கு டைம் வந்து அப் டு 3 o'clock 3 மணி வரைக்கும் தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா இப்போவே 12:30 ஆகிடுச்சு. ஸோ அந்த என்ட்ரன்ஸில் இருந்தவர் சீக்கிரம் போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார். வாங்க தொடர்ந்து போகலாம். போகிற வழிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கல்லாக தான் இருக்குது. சரி, நடப்போம். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா ஏதோ பழைய காலத்து செக் டேம் மாதிரி இருக்குது. தண்ணி இங்கே வந்து ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்ததுன்னா இந்த பக்கம் தண்ணி போகும். பட் இப்போ பார்த்தோன்னா ஒன்றுமே இதுவே இருந்து தண்ணியே வந்து ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்குது. மேலே போனால் தான் தெரியும் ஃபால்ஸ்லேயும் தண்ணி இருக்குதா இல்லை அங்கேயும் எம்டியாக காஞ்சி போய் தான் இருக்கான்ட்டு. ஸோ கைஸ், இது வந்து ஃபால்ஸுக்கு போகிற வழி. பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான். நிறைய மீன்களும் பார்க்க முடியுது. தண்ணி வந்து அவ்வளவு கிளியராக இருக்குது. ஃபால்ஸ்னு போர்டு போட்டிருந்தாங்க, வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். இறங்குற வழி பார்த்திங்கன்னா இதை மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனைனா செருப்பு போட்டிருக்கேன், ஷூ போடல. ஆல்சோ கையில் பாட்டிலு, ஹெல்மெட் ரெண்டையும் வச்சுருக்கேன். சரி, இதில் இறங்கிடுறோம். எப்படி ஏறுவோம் இதில்? பிடிச்சி இறக்கத்தான் கம்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபால்ஸுக்கு போகிற வழியில் தான் நாங்கள் உட்காந்துருக்குறோம். இன்னும் மேலே ஏறி போக வேண்டி இருக்குது. ஸோ இடையில ஒரு 5 minutes பிரேக் எடுக்கலாம்னு நினச்சோம். அப்போ தான் இந்த ஸ்பாட்டை பார்த்தோம். வாங்க தொடர்ந்து ஃபால்ஸுக்கு ஏறலாம். கைஸ், ஃபால்ஸை நெருங்கிட்டோம். ஐ திங்க் அடுத்த 2 minutes வந்துடுவோன்னு நினைக்கிறேன்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபால்ஸு சென்னை பக்கத்தில், அதுவும் இவ்வளோ பக்கத்தில். ஜஸ்ட்டு நீங்கள் கார்லலாம் வந்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துடலாம். 1.5 hours ட்ராவலில் இவ்வளோ அருமையான ஒரு பிளேஸ் இருக்குங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயந்தான். ஸோ நம்ம இப்போ நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கு மேலே தண்ணியில் தான் இருந்தோம். ஃபால்ஸில் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு மறுபடியும் இப்போது ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஸோ வந்த வழியில் திரும்ப ட்ரெக் பண்ணி போனோம். போயிட்டு அங்கேருந்து திரும்ப வண்டி எடுத்துகிட்டு சென்னை கிளம்புறோம். ஸோ கைஸ் ரிட்டன் ட்ரெக்கிங் ஜேர்னி முடிச்சுட்டு பார்க்கிங்க்கு வந்துட்டோம். ஸோ சென்னையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் ட்ராவலில் இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குங்கிறது உண்மையிலேயே எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ 3 ஃபால்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே 3 ஃபால்ஸில் வந்து இவங்க இடையில 2021 வரைக்கும் எல்லா ஃபால்ஸுமே டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அங்கே போகிறவங்க நிறைய பேர் தண்ணியில் முங்கி இறந்துடுறாங்கன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது வந்து ஃபஸ்ட்டு 2 ஃபால்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2வது ஃபால்ஸுக்கு போகலை, வந்தது லேட்டு, 3 மணிக்குள்ளே ரிட்டன் வர சொல்லிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஃபால்ஸு வரைக்கும் தான் போனோம். என்ன இருந்தாலும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு ட்ரிப்பு இது. ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.